ஏபிபி நியூஸ்க்கு உச்சநீதிமன்றம் மேல இருக்கிற அவநம்பிக்கையை விட துர்பாகியம் என்னவா இருக்க முடியும்? சிஏஜி மேல கூட நம்பிக்கை கிடையாதா உங்களுக்கு? பிரெஞ்சு ஜனாதிபதி சொல்றதையும் ஏத்துக்க மாட்டீங்களா? பிரெஞ்சு அரசையும் நீங்க நம்பலையா? பாரத அரசு பாராளுமன்றத்துல இத்தனை விவரமா சொல்லிருக்கு, அதையே நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? நானும் பாக்குறேன், நீங்க ரொம்பவே சார்போட இருக்கீங்க. நான் இன்னைக்கு நேருக்கு நேரா ஏபிபி மேல குற்றம் சுமத்துறேன். குற்றச்சாட்டு என்னன்னா, எந்த இடத்திலையுமே நிரூபிக்கப்படாத ஒரு பொய், அது பத்தி பொய் சொல்றவங்க கிட்ட கேள்வி கேட்க உங்க யாருக்குமே தைரியம் இல்ல. இந்த அளவுக்கு சுதந்திரமான ஊடகத்துக்காக கொடி பிடிக்கிறவங்க எல்லாரும் 6 மாசமா ஒரு பொய் பேசப்பட்டு வருது, அதுக்கு எதிராக ஒரு கேள்வி கூட கேட்கல. பாராளுமன்றத்துல எல்லா பதில்களையும் நாங்க அளிச்சிருக்கோம். இருந்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு என்ன கட்டாயமோ அது உங்களுக்கே வெளிச்சம். ரெண்டாவதா, எங்கேயோ ஏதோ மூலையில ஒரு சமூக வலைத்தளத்துல சின்னதா ஒரு தவறு பத்தி பேசியிருந்தா நீங்க 24 மணி நேர தலைப்புச் செய்திகள் ஆக்குறீங்க. ஆனா கடந்த 10 நாட்களா ஆன்லைன் பத்திரிகையில இந்த குடும்பத்துக்கு எதிராக சான்றுகளோட ஊழல் குற்றச்சாட்டுகள் வெளியாயிருக்கு. இதெல்லாம் ஆன்லைன்ல கிடைக்குது, சான்றுகளோட இருக்கு, சான்றுகளுக்கான ஆதாரங்களும் இருக்கு. நேத்து நாட்டோட நிதியமைச்சர் அந்த ஆன்லைன் அறிக்கை ஆதாரப்படி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார். உங்க ஏபிபி நியூஸ் அதை இருட்டடிப்பு செஞ்சாங்க. உங்க ஏபிபி நியூஸ் இதை பத்தி விவாதம் நடத்தல. உங்க ஏபிபி கிட்ட ஒரு பொய் செய்தி தொடர்பா நாட்டோட பிரதமர் கிட்ட கேள்வி கேட்கிற தைரியம் நிறைய இருக்கு. நானும் உங்க கேள்விகளை வரவேற்கிறேன். ஆனா உங்களோட ஏபிபி நிதியமைச்சர் நிகழ்ச்சியை இருட்டடிப்பு செஞ்சீங்க. உங்களோட ஏபிபி நிதியமைச்சரோட குற்றச்சாட்டுக்களை ஒளிபரப்பல. நீங்க அந்த குடும்பம் கிட்ட எந்த பதிலையும் கேட்கறதில்ல. அப்படி என்ன சங்கடம் உங்களுக்கு? என்ன பயம் சொல்லுங்க? இப்ப நாங்க சட்ட ரீதியா நடவடிக்கை எடுத்தா கேள்வியா நீங்க என்ன கேட்பீங்கன்னா, குடும்பத்துக்கு எதிராக பழி வாங்கல்பீங்க. கடைசி வரை இதே கேள்விதான் கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்படி செய்ய முடியாதபடி என்ன பிரச்சனை? என்னோட நேரடி குற்றச்சாட்டு நிதியமைச்சரோட செய்தியாளர் சந்திப்பு தொடர்பா உங்க மேல என் குற்றச்சாட்டு இது. நேரடியா சொல்றேன்.